ஏங்க சிக்கன் பிரியாணிங்க. ஏங்க சிக்கன் பிரியாணிங்க, லெக் பீஸ் வந்துருக்குங்க, ஆனியன் ரைத்தா கூட கொடுத்துருக்காங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து. நாங்க வந்து லைவ் வரணும் அப்படின்னு நினைச்சாலும் எங்களுக்கான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. அதுதான் உண்மை. அதை வந்து புரிஞ்சு தெரிஞ்சு இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நாங்க எத்தனை வருஷம் கழிச்சு லைவ் வந்தாலும் அதே சப்போர்ட் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது இல்லாம ஒரு சில பேர் எங்களோட வீடியோ ஷார்ட்ஸ் ரெகுலரா வாட்ச் பண்றவங்க வந்து எங்களோட வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போட்டுறாங்க. அந்த நேரத்தில் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு ஹார்ட்டாவது கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் என்ன உறவு முறை வச்சு பழகிறனோ அந்த உறவு முறை வச்சு நான் அழகா கமெண்ட் போட்டுருவேன். அண்ணினா அண்ணி, நாத்தனார் நாத்தனார், அக்கானா அக்கா, ரவியுமே தம்பி ரவி தம்பின்னு சொல்லியிருப்பாங்க அழகா. அக்கான்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் போட்டுருவோம். அப்புறம் அதுல ஒரு சிலருக்கு நம்ம பேசணும்னு நினைச்சாலும் அதை நாங்கள் பேசிடுவோம். இப்போ நம்ம தான்சி மகட்லாம். ஆமா. ஸோ அதனால நாங்க லைவ் வர அப்பப்போ வரோம், அப்பப்போ வர மாட்டோம். அதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. லாஸ்டா வந்து நம்ம ஒரு பிரதர் வந்து இது சொன்னார் இல்லையா, பென்சில் பேனா, இது பென்சில் பேனா நோட் புக்ஸ்லாம் விற்கிற ஸ்டேஷனரி திங்ஸ் அந்த ஷாப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சூப்பர் சாட் வந்து எவ்வளோ 40 ருபீஸ் பண்ணாங்க. அந்த பிரதருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து திரும்ப அதை வந்து நாங்கள் வரலாம் லைவ்ல வந்து இன்னும் எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கு. 2 மாதம் தான், 1.5 மந்த் தான் ஆயிருக்கு. 2 மாதம் முடிய போகுது. அதனால நாங்கள் அதை சொல்லலான்ட்டு நினைச்சோம் திரும்ப வந்து அகைன் லைவ்ல வந்து. ஆனால் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று ரவியும் நான் வந்து பேச சொன்னேன். ரவிக்கும் வந்து நிறைய எப்படி சொல்ல எங்களுக்கு சட்டம் சார்ந்த வேலைகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பேச முடியல. எடுக்க முடியல, மன்னிச்சிருங்க. சாரி, மன்னித்து விடுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி பிரியாணி சாப்பிடுறது இல்லாம ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் கேட்காதீங்க. நாங்க நிறைய சேலஞ்ச் பண்ணிட்டோம். பிரியாணி சேலஞ்ச், பிரியாணி சேலஞ்ச், ஃப்ரைட் ரைஸ் சேலஞ்ச், அதுக்கப்புறம் கிழங்கு கச்சக்கும். நம்ம சேலஞ்ச் பண்ணாத ஃபுட்டே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஃபுட்டு ஒரு சில டைம் வந்து நாங்க வாங்கி வருவோம். ஆனா உறவுகள் வந்து அந்த டைம்ல வந்து இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம். தும்மல் வர மாட்டாங்க. ஆமாப்பா, அவரு முன்னாடி வந்து ஸ்னீசிங் சேலஞ்ச் வந்து ஆக்சுவலா முன்னாடி வந்து நாங்க பண்ணிருந்தோம். அந்த வீடியோ வந்து இல்ல இவன் மண்டையில பண்ணிடுறாங்க. சரிங்க பாருங்க, இந்த டேக் ஞாபகம் இருக்கா? இந்த டேக் வீட்டில் வாங்கி வச்சுன்னா இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்பா. நாங்கள் வீடியோ எவ்வளோ இருக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வீட்டில் இன்னமும் இவ்வளோ இருக்கு. அது நாங்கள் வாங்கல. ஆனால் அது வந்து பிளாக் கலர் எல்லா கலர் ஒயிட் பிளாக் இருக்கு. நாங்கள் வாங்கல. ஆமா, நாங்க கொஞ்சம் தான் எடுத்தோம். அவர் அப்படியே பல்கா அப்படியே அந்த இதை எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த இதை எடுத்து கொடுத்துட்டாரு. வீட்டில் எடுத்து வச்சுக்கோ எல்லாத்துக்கும் உதவுன்ட்டு. கட் பண்ண நம்ம சிஸ்டர் எடுத்து வரேன். நான் அப்படி பிரிச்சுறேன்டா, என்னால் பொறுமை பத்தாதுடா. பாருங்க, இது வந்து நாங்க ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா ஸ்விக்கில வந்து இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நடக்கும், நிறைய நடக்கும். நானாவது பரவாயில்ல, இங்க இவன் தூக்கி முதுகுல போட்டுருவான். இல்ல காசு இல்ல. ஆக்சுவலா இந்த கவர்லாம் பிரிக்கும் போது இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பில் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பில்லுலாம் வந்துச்சு அப்படின்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து, ஏன்னா இதை வச்சு நமக்கு டேபிள்ல என்ன வச்சோம் அப்படின்னா அது பறந்து போயிடும். கீழே சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க எடுத்து வாயில போட்டு மென்னுட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து டைம் ஆகும். அவங்க எடுத்து சாப்பிட்றது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் இதெல்லாம். அதனால சில என்ன பண்ணுவான், நான் ஈஸியாக பாக்கெட்டில் சொல்லிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என் கையில மாட்டுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பிச்சு முதுகுல சொல்லுவான், இந்த தலைமுடியில சொல்லி வச்சிருவான். இப்போ மண்டை தானே தெரியுது, தலைமுடி இல்லையே. கல்யாணம் ஆனால் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால என்ன பண்றது, மண்டை முடியல சொல்லுவான், இல்லை முதுகுல நல்லா சொல்லி. அதுலேயே நான் ஒரு கவர் வைப்பேன், அவன் கூட இருக்கிற எல்லா கவரையும் சேர்த்து எடுத்து இப்படி சுருட்டி, நம்ம கூட 90s கிட்ஸ்ல வந்து பால் விளையாடுறதுக்காக நல்லா பேப்பர்லாம் சுட்டி இவ்வளோ பெரிய பந்து வச்சு நல்லா விளையாடுவோம் பாருங்க. ஃபுல்லாக பால்தீன் கவர். அப்புறம் வேற என்ன கவரா போடுவோம், பால் அந்த இது அந்த ரப்பரே பால் மாதிரி ரெடி. இந்த வெந்தயத்தெல்லாம் ஊற வச்சு இந்த பட்டம் விடுவோம்ல, அதுக்கு ஒரு இது பண்ணுவோமே. அதுக்கு அப்புறம் கூட செய்யறதுக்காக வெந்தயத்தெல்லாம் ஊற வச்சு பேப்பர்லாம் ஊற வச்சு அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அழகா ஒரு கூட மாதிரிலாம் ரெடி பண்ணுவோம். அது வந்து நமக்கு ஸ்கூல்லையுமே அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேப்பர் பால் ரெடி பண்ணுவோம்ல, பேப்பர் பால் சுருட்டி அழகா வச்சு உள்ள பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் வச்சு அழகா மடிச்சு அழகா இவ்வளோ ஒரு பந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், தூக்கி அழகா விளையாடுவோம். அந்த மாதிரி இவன் இப்படி நான் இத்தனோடு தான் கிழிச்சு போடுவேன், ஆனா அவன் இவ்வளோ எடுத்து பண்ணுவான். நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து அவன் முன்னாடி எனக்கு பின்னாடி அவன் கொத்தி விட்டு அதான் ஃபுல்லாக பின்னாடி வச்சிருவான் முதுகுல. நான் அவன் முன்னாடியே அவன் பனியனுக்குள்ள வச்சிருவேன். இந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் நடக்கும். அது இப்பவும் தொடருதா உங்க வீட்டுல? தொடரும் போது மாமியார் மாமனார் கிட்ட திட்டு வாங்குறது, நாத்தனார் கிட்ட திட்டு வாங்குறது, அவங்களால வளர்றீங்க என்ன இப்படிலாம் சின்ன சிறுப்பிள்ளத்தனமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் திட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? ஓகே, அதெல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ் பிரியாணில வந்து ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ல இந்த பார்த்த உடனே என்னடா, ஒரு வெங்காய பச்சடி, ஒரு கத்திரிக்காய் குஜ்ஜு, அப்புறம் ஒரு இதுல இதா உள்ளது ஹைலைட்டா உள்ளது வந்து அல்வா. அவங்க கொடுக்குற அல்வா, அதுலதான் ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஐயோ, அல்வா தூக்கிட்டாங்க. வேற என்ன பண்ணிட்டாங்களா? இல்ல, எது வெங்காய பச்சடி, எது பிரெட் அல்வா, எது நேம் போத்திடுறாங்க. ஆன்லைன் ரைஸ் தான் ஆனியன் ரைஸ் தாக்கு. சரி, ஓகே.
என்னைக்கு இந்த யூடியூப்ல கால வச்சோமோ எல்லாம் போச்சு. என்னோட சரளமா பேசுறது, நான் ஜாலியா ஜோவிலா இருக்கிறது, சிரிச்சுக்கினே இருப்பேன். நான் போச்சேன்னு விடக்கூடாது. சில விஷயங்கள்ல வரும்போது சில இழப்புகள் வருது, என்ன பண்றது? இருந்தாலும் உன்னை பெற முடியும். எனக்கான நியாயம் கிடைச்சி இப்போ ஃபைனல்ல இருக்கு. என் வாய்ஸும் திரும்ப வந்துடும் நான் நம்புறேன். நான் பிரேக் பண்ணி பேசுறதெல்லாம் முடிஞ்சு நான் சரளமா பேசுறேன், அந்த டோன் வந்துடும் நான் நம்புறேன். சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், 3 தெய்வத்துக்கிட்ட. ஓகே, நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசினே இருக்கிறோம். இது வந்து இந்த அப்டேட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பிளைன் கவரா இருக்கும். ஸோ அதுல வந்து எதுல ஆனியன் இருக்கு. ஒரு சில பேர் வந்து இந்த 25 ஆடி மாசம் மிகப்பெரிய அப்டேட், வெள்ளி செம்ம அப்டேட் பா. ஓகே, இதை வந்து இப்படி வச்சிடலாம். எந்தெந்த அப்டேட்டாவோ போயிட்டு இருக்குது ஆன்லைன்ல. அந்த ஆப் இருக்கு, இந்த ஆப் இருக்கு, அதுல இப்படி சம்பாதிக்கிறாங்க, அப்படி சம்பாதிக்கிறாங்க, அப்படியெல்லாம் நார்ன கதைலாம் போயிட்டு இருக்குது. அதாவது நான் எல்லாத்தையும் சொல்லல, நல்ல விஷயங்கள் சொல்லல, கெட்டது அசிங்கரணமானது, அதாவது தப்பான அப்ரோச் கொடுத்து இவ்வளவு சம்பாதிக்கலாம் அவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு, அதாவது உடம்ப வித்து அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம எதாவது சொல்லிட்டு நான் ஆன்லைன் இதை பத்தி சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு கும்பல் வந்துடும். நாங்க சொல்றது தப்பான இந்த அது பண்ணுவாங்க இல்லையா, உபச்சாரம், ஏன் அதை செய்யாம பொறுமையா சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. நம்ம அழகா நம்ம வந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இதுதான் பிரியாணி. அப்ப எல்லாத்தையும் காமிடா. கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு என்ன பேர் போட்டிருக்காங்க? பிரிஞ்சால் கறி. பிரிஞ்சால் கறி. இது வந்து கேரளாவோட, அதாவது கேரளால எப்படி சொல்லுவாங்க கறின்றதுக்கு சொல்லுவாங்கல்ல, வெறும் குழம்பா இருந்தாலும். சுரேஷ்குமார் நான் சொல்லுவாரு ஆனக்கறி. இந்த ஆனக்கறி ஒண்ணு போச்சுப்பா. அந்த அண்ணாவை எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணாவோட வீடியோ. அது அந்த அண்ணா வேணும் ஆனக்கறினா, நீங்க ஆனக்கறிலாம் சாப்பிடுவீங்களா, சீனி எல்லாம் ஒரு ஜென்மமா. ஆனக்கறின்றது நானுமே ஒரு 2-3 டைம் போயிட்டு அந்த அண்ணாவோட வீடியோஸ் போய் பார்த்தேன். ஆனக்கறினா கறி எதுவும் இல்லாம அந்த வெறும் எலும்புங்க இருக்குமாமா, அதை மட்டும் வச்சு குழம்பு வைப்பாங்களாமா, அதுதான் ஆனக்கறி. எனக்கா ஆனக்கறினா என்ன இருக்கும்? இப்போ ஒரு சிலருக்கு வந்து உடனே அவங்க ஏசிடுவாங்க, பேசிடுவாங்க, திட்டிடுவாங்க அசிங்கமா. ஒரு சிலர் வந்து ஆனக்கறினா என்னவா இருக்கும், இப்போ வேற கூகுள் இருக்கா, கூகுள் எல்லாம் போய் கேட்பாங்க ஆனக்கறினா என்னவா இருக்கும். நானும் ரொம்ப யோசிச்சு அதுக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்புறம் அந்த அண்ணாவை போட்டு ஒரு வீடியோவா போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் விளக்கம் கொடுத்துருந்தாரு. சரி, பிரெட் அல்வா தான் போட்டுருக்காங்க. சரி, நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். பிரெட் அல்வாக்கு பிரெட் அல்வான்னு போட்டிருக்காங்க. ஆனியன் ரைத்தாவுக்கு ஆனியன் ரைத்தான்னு போட்டிருக்காங்க. பிரிஞ்சாலுக்கு வந்து பிரிஞ்சால் கிரேவி, பிரிஞ்சால் தொக்கு அப்படிலாம் போடுறதுக்கு, பிரிஞ்சால் கொஜ்ஜு அப்படிலாம் போடுறதுக்கு அவங்க ஆமா எஸ்எஸ் பிரியாணி வந்து கேரளாவோட இது போல. அவங்க வந்து கேரளாவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அழகா கறி. ஸோ இதுதான் ஹைதராபாத்னு சொல்லியிருக்காங்களா? அது யாது? ஹைதராபாத் ரைஸ். ஓ, ரைஸ் தான் ஹைதராபாத். ஆமா, இந்த ஹைதராபாத் இந்த அதான சொல்லுவாங்க. அதே மாதிரி கேரளால இந்த மாதிரி பிரியாணி கிடையாது, லேயர் பிரியாணி. அவங்க வந்து இந்த மல்டி கலர்ஸ்ல. ஆமா, இது என்னது, பிரியாணி சவுக்ல ஒரு வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டு, அத ஃப்ரை பண்ணி எடுத்து, அப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து எடுத்து அதை அழகா லேயர் போட்டு, சாப்பாடு பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு அதை எடுத்து வச்சிருவாங்க. அது ஒரு லேயர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி சிக்கன் தொக்கு வச்சு அது ஒரு லேயர், அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு லேயர், கூட ஒரு லேயர்லையும் ஒரு சாப்பாடு வைக்கும் போதும் நான்வெஜ் வைக்கும், அதாவது சிக்கன் தொக்கு வைக்கும் போதும் அதில் வந்து அந்த வறுத்து வச்ச முந்திரி, ஒரு சிலர் அப்படியே கூட போடுவாங்க முந்திரி, அப்புறம் வறுத்து வச்ச ஆனியன் இதெல்லாம் தூவி விட்டு அப்படியே ஒரு லேயராக கட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பாத்திரம் இருக்கா, அப்படியே இங்கே இது நீட்டாக கட் பண்ணி இப்படி ஒருத்தவங்களுக்கு போடுவாங்க, இந்த கார்னர் கட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு போடுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ் பிரியாணியோட பவர். இது வந்து நாங்கள் சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆயிருக்க வேண்டியது. ஏன்னா 2 மணி நேரம், ஏன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுக்க வேண்டியது அப்படி சொல்லணும் ஷார்ட்டா. இவங்க சாப்பிட்டுட்டாங்க, டென்சி பையா டென்சி பொண்ணு. இன்னைக்கு நாங்கள் சாமி கும்பிடல. சாமி கும்பிட்டுருந்தாலும் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். ஆனால் மாம்பழம் கொஞ்சம் கூட கட் பண்ணிட்டு வந்து அதை ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். 1 பீஸ் 2 பீஸ் கூட சாப்பிட்டேன். கத்துறாங்க 2 பேரும். எப்போ இந்த நேரத்தில் நான் யாரை மிஸ் பண்ணுறது? சித்ரா தீபாக்காவை. ஏன்னு கேளேன். ஏன் சித்ரா தீபாக்காவை மிஸ் பண்ணுறேன்? ஏன்னு கேளேன். ஏன் இந்த ஷால் இந்த மாதிரி தான் நிற்காத, காட்டன் ஷாலாக தான் நிற்கும். இந்த மாதிரி ஷாலாக தான் நிற்காது. எடுத்து போட்டுட்டு இருப்பேன். அக்கா என்ன சொல்லுவாங்க, திலகா காட்டன் ஷாலா எடுத்து போடு. சித்ரா தீபாக்கா சொல்லுவாங்களா, லீலாக்கா சொல்லுவாங்களா? சித்ரா தீபாக்கா தான். சரி, யாருன்னா நம்ம தெரிஞ்ச உறவுகள், அந்த லைவ பார்த்த உறவுகள் யாரா இருந்தாலும் சித்ரா தீபாக்காவா லீலாக்காவா, எனக்கு கன்ஃபார்ம் ஞாபகம் இருக்கு சித்ரா தீபாக்கா. யாருக்கு ஞாபகம் இருக்கோ கமெண்ட்ஸ்ல போடுங்க நம்ம உறவுகளுக்கு. இது வந்து நீலம் மாம்பழம். நீலம் மாம்பழம் ஏன் மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அப்படிதான் பேசுவான். நியூஸ் மாதிரி வாட்சி உனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, இது வந்து நீலம் மாம்பழம். இந்த மாம்பழத்தை வச்சு இப்போ நாங்கள் வந்து இந்த பிரியாணியை வந்து செம்மையா சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் எஸ்எஸ்ல வந்து இந்த பிரியாணி பிரிஞ்சால் கிரேவி, இந்த கத்திரிக்காய் கொச்சி யாருக்கெல்லாம் அதை வச்சு சாப்பிட்டாதான் அந்த பிரியாணி சாப்பிட்டா மாதிரி. எனக்கு மற்ற எந்த இதுலேயும் எனக்கு அது பிடிக்காது, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இல்லை, ஒரு சில ஹோட்டல்ஸ் அதை நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து அது இதாக. ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் எப்படி சொல்கிறது, என் அம்மா வீட்டில் சமைக்கிற அங்கிள், அவர் பேர் வந்து சொல்லலாமா, ஜெகநாத் அங்கிள்.
அவர் சமைக்கிறதுலாம் செம்மையா இருக்கும்பா. அது வந்து இந்த ரைஸ் கிடையாது, இது வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. அது வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி கிடையாது, அது வந்து ஒரு ரைஸ் சொல்லுவாங்க, புல்லட் ரைஸ் அப்படின்னு புல்லட் சொல்லுவாங்க. ரைஸ், அதுல பிரியாணி செம்மையா இருக்கும். ஆமா, அந்த ரைஸ் வந்து அந்த ரொம்ப ஃபேமஸ், செம்மையா இருக்கும். அந்த ரைஸ்ல வந்து பிரியாணி பண்ண ஆக்சுவலா சீரக சம்பா மாதிரி தான் இருக்கும் அந்த பிரியாணி, செம்மையா இருக்கும். ரவியோட அம்மா வீட்லயும் வந்து, ரவி பிறந்த வீட்லயும் வந்து ஒரு அங்கிள் இருக்காங்க. சொல்லுடா, அவங்களுக்கு அவங்க வந்து கோவில்ல குழம்பு செய்வாங்க. குழம்பு தான் அங்க ஆக்சுவலா பிரியாணி அப்படிங்கறதுலாம் கிடையாது. கோவிலுக்கு வந்து அப்பா அக்னி சட்டி எடுத்து கடா விருந்து வச்சாலும் அங்க வந்து குழம்பு சாப்பாடு ஒயிட் ரைஸ் இது கூட்டு போய் அவங்க செய்வாங்க. அது ரொம்ப பிடிக்கும் ரவிக்கு. சோ ஓகே, நம்ம தண்ணி போட்டு ரெடி பண்ணலாம் வாங்க. இருடா, கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கிறேன். அல்வா மட்டும் நம்ம கடைசியா. அதே மாதிரி இதுல ஒரு எஸ்எஸ் பிரியாணில யாரும் நோட் பண்ணீங்களான்னு தெரியாது. இந்த அல்வா சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு நம்ம வயிறு ஃபுல்லா இருந்தாலும் அந்த அல்வா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து அதே மாதிரி இந்த பிரியாணி சாப்பிட்டாங்க. நான் வந்து இது வந்து எப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து உண்மையான ஒரு இது இருக்கும் பிடிச்ச பிரியாணின்னு. இதை சாப்பிட்ட உடனே அந்த நெஞ்சு கறிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டால்டா ஊத்தி செஞ்சிருவாங்க பிரியாணி வனஸ்பதி. அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிடும், அதே மாதிரி ஒரு மாதிரி கரைக்க விட்டுரும். ஆமாப்பா. ஸோ அதெல்லாம் இல்லை, இது வந்து எஸ்எஸ் பிரியாணி. அல்வா வந்து நம்ம கடைசி சாப்பிடலாம். எப்படி எடுத்து இப்படி போட்டு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை இப்படி எல்லாம் போட்டு வச்சுட்டு இப்படிலாம் சாப்பிடுறீங்க. ஓகே, அவங்களுக்கா நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த கவர்லாம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என் முட்டை எடுத்துக்கிறேன்டா, மாம்பழம் எடுத்துக்கிறேன்டா. ஆஹாண்டா, நான் முட்டை எடுத்துக்கிறேன்டா, என் முட்டை ரொம்ப பிடிக்கும். ஸ்மைல் அங்கே பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம். இதான் டம்பிள் போட்டு வரலாம். அதுதான் சரி. ஓகே, என்ன அதாவது பிரியாணியில் வந்து லெக் பீஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லை? நான் சொல்லுவேன், நல்ல கணவன் அது கிடைக்கிறது, நல்ல அப்பா அம்மா கிடைக்கிறது தான் வரம். அதுதான். நீ என்ன சொல்ல வந்த? பிரியாணியில் வந்து லெக் பீஸ் கிடைச்சா கொடுத்து வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நல்ல அப்பா அம்மாவும் நல்ல கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் தான் சொல்லுவேன். இந்த பிரியாணி சாப்பிட்றதுல ஒரு இதாக இருக்கு. ரவி தான் சூப்பரா பண்ணும். கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் ரவி வந்து ஃபுட்ல சொல்லிச்சு. நான் வந்து நம்ம கடந்து, அதாவது நம்மளோட வாழ்க்கை பாதையில, வாழ்க்கைன்ற பாதையில நம்ம போறதுக்கு, நம்ம சர்வே பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமா. மேங்கோ வேணாம், மேங்கோ வந்து டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் பாத்துலாம்டா அப்படின்றேன். ஆமா, கொஞ்சம் ஆட் பண்றேன். ரவி உண்மைக்குமே செம்மையா அந்த இது போடும், அழகா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பெரிய பைக் கொடுக்கும். இது ஆக்சுவலா ஸ்மால் பைக். அந்த பிரியாணி, சிக்கன், ஆனியன், பிரிஞ்சால் இதெல்லாம் சேர்த்து எக்கு, இப்போ மாம்பழத்தோட. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்ட அனுபவம். நம்ம நார்மலாக சாப்பாடுலாம் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக, அதாவது மொத்தமாக பெரிய பைட்டாக எடுத்து சாப்பிட்டா விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியாணியில் வந்து இப்படி சாப்பிட்டா மட்டும்தான் டேஸ்ட்டே. செம்மையா இருக்கும். விஷயம் போலி நம்ம லைவ்ல வரது இல்லை, ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்போது அம்மா லைவ் போடுவாங்க, நாங்களே லைவ் போடுறீங்க. எனக்கு பெரிய வாய் வேணும்டா. ரொம்ப நாள் ஆச்சு எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட்டும் சரி, வீடியோ எடுத்தும் சரி, லைவ் பிரியாணி வீடியோ எதுக்குமே. அப்புறம் வீட்டில் சமைச்ச பிரியாணி சாப்பிட்டோம். இன்னைக்கு என்ன தெரியல, கொஞ்சம் காரமாக போட்டிருக்காங்க எஸ்எஸ் பிரியாணியில். அந்த இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். நான் ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ வேறு சென்னையில் மழை வந்துட்டு ஏங்க சிக்கன் பிரியாணிங்க வாங்க. அதுக்கப்புறம் தெரியுமா, ஏங்க சிக்கன் பிரியாணிங்க லெக் பீஸ் வந்துருக்குங்க, கூட முட்டை இருக்குங்க, ஆனியன் ரைத்தா கூட கொடுத்துருக்காங்க. அந்த அண்ணாவோட விஷயம் சொல்லவா? அந்த அண்ணாவோட பேட்டி பார்த்தேன். அவரோட ஊரில் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அதை டெவலப் பண்ணணும்னு அவர் நினச்சி வீடியோஸ் போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு 4 தான் சாப்பிடுவோம். இல்லை நீ சாப்பிடு, நான் சொல்லிடுறேன். நீ சாப்பிடு, நான் சொல்லிடுறேன். என்ன ஒரு இப்போ அந்த அண்ணா அதை சொன்னார்ல, சொன்னதுக்கப்புறம் ஒரு மேலே கேஸ் பாந்துருக்கு. ஏன்னா அது வந்து அந்த ஊரில் தடை செஞ்சுட்டாங்களாம், அதாவது டெம்பரரியாக பாஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம் அந்த சுற்றுலா தலை. ஏன்னா அந்த இடத்துல வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் வந்து இந்த மாதிரி ஆகும் இல்லை இந்த ஆறு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து டக்குன்னு குமிஞ்சிருவாங்க. ஸோ அதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அங்கே வந்து கொஞ்சம் நிறைய சரி செய்ய வேண்டியது இருக்குன்றதுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க போல. அது உண்மைதான், நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்போ இந்த அண்ணன் வந்து அதை ஃபுல்லாக அவங்க ஊரில் உள்ள தண்ணி, அந்த தண்ணி வந்து நல்லா
அது என்ன சொல்லுவாங்க, மூலிகை தண்ணி. அந்த மூலிகைன்ற இடத்துல ஒரு பூஸ்ட் போட்டுட்டார் அந்த அண்ணா. கூமாப்பட்டி கூமாப்பட்டி மூலிகை தண்ணி வந்து பூஸ்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா ஐப் ஏற்றி ஏங்க என்னங்க அப்படிலாம் அவர் நிறைய அவரோட ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் போட்டுருக்காரு. அந்த சேனல் ஆரம்பிச்சு லாக்டவுனுக்கு முன்னாடில இருந்தே அவர் வந்து அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. அவர் ஆரம்பிக்கிறது ஏங்க அப்படின்னு தான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்னங்கன்னு சொல்லியிருக்காரு, என்னங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா இப்படி சொல்லுவாரு, ஏங்க என்ன பணங்காங்க நுங்கு அதே மாதிரி நுங்கும் நல்லா சேல் பண்ணுவாங்க. நுங்கும் ரொம்ப அவர் பேசி பேசி அந்த ஊருக்கு வந்து நுங்கு ஃபேமஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட லவ் ஸ்டோரி வந்து நிறைய சொன்னாரு. அதுல டீச்சர் அப்படின்னு பார்த்தா அந்த டீச்சருக்கான ஒரு ஸ்டோரி தான் போல நாங்க அப்படிதான் திங்க் பண்றோம். ஆமா 3 லவ் ஸ்டோரி சொன்னார் அந்த. எனக்கு எது ஞாபகம் இருக்கு, 3த்துல ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து பொருளாதாரம் அது அடிப்படையில விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மீடியாவில் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப சீன் போடுவாங்க. இருக்கிறது நடந்த மாதிரி சொல்லுவாங்க, நடந்ததை நடக்காத மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்னால நான் வந்து மாடு மேய்க்கிறேன், 20 மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், எருவு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கறதான் கரெக்டா படிச்சிருக்காரு. ஒரு சிலர் வந்து நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஏன் மாடு மேய்க்கிறத இதெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நுங்க வைக்கிறத சொல்லணும், நம்ம ஏன் நுங்க அந்த மாதிரிலாம் நிறைய யோசிப்பாங்க. அதாவது படிச்சவங்கன்னா படிச்ச திமிர்ல தான் இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க நிறைய. அந்த அண்ணா அழகா சொல்லியிருந்தாரு. ஒரு அண்ணா தம்பியா தெரியும், யதார்த்தமா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்தவங்க ஃபர்ஸ்ட் லவ் அப்படி ஆச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் 2வது லவ் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்களாம். சாரி 2வது நான் யோசிச்சு சொல்றேன். அதான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. திடீர்னு சொல்லாம மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு லவ் வந்து சொன்னாங்க, அழுதாங்க, வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னாரு. இன்னொரு லவ் எப்படி சொன்னாரு, யோசிக்கிறேன். இன்னொரு லவ் காலேஜ்ல ஒரு லவ் சொன்னாரு. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. 2 லவ் கன்ஃபார்மா. மூணாவது லவ் தான் கல்யாணம் பண்ண போனதுன்னு நினைக்கிறேன், காலேஜ்ல படிச்சோம். ஆமா. 2வது லவ் வந்து அதுவும் ஒரு சொல்றாரு, எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்துச்சு ரவி. அவர் சொல்றாரு, நாங்க அங்க போனோங்க, நாங்க வயலுக்கு போனோம், காட்டுக்குள்ள போனோம், எரிக்குள்ள போனோம், தெரியல போனோம், அதே காதல் சொன்னாரு. நாங்க அங்க போனோம், இங்க போனோம், இங்க சுத்தம் கடைசியா விட்டு போயிட்டாங்க. அவங்க இல்ல 3வது லவ் பண்ணவங்க தான் காலேஜ், 3வது லவ் பண்ணவங்க தான் வீட்டுல பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்ட்டு நல்லதனமாவே சொல்லிட்டாங்க போல. அதனால இந்த அண்ணன் விட்டு கொடுத்தாரு போல. அழுததுனால மனசு கேட்கலாமா. சோ இந்த மாதிரி சம யதார்த்தமான மனுஷன் அவரு. நான் கேட்டா நீ நல்லாது அப்படிங்கிற என் வாழ்க்கை நீ வரலாம் கூட நீ நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல அழகான ஒரு பொண்ணு கடவுள் அமைச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று சொல்லலாம் நினைக்கிறேன். இன்னும் போதும்பா, வெளியே வயது வந்துச்சு. ஒரே வீடியோல வந்து நம்ம நிறைய பேசினே இருந்தோம்னு வச்சுங்க, வீடியோ லென்த்தா போகும். அதனால நாங்க என்ன பண்றோம், அடுத்து என்ன இருந்தாலும் யோசிச்சு நாங்க அடுத்த வீடியோல இந்த மாதிரி டாபிக்லாம் பேசிட்டு அழகா நாங்க என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத நம்ம வந்து கொண்டு வரோம். அதை சொல்லி முடிச்சிடறேன், இதோட முடிஞ்சிடும். அந்த அண்ணன் ஒரு காதல், இது ஃபர்ஸ்ட் காதல் பொருளாதார அடிப்படையில விட்டு போனது. 2வது காதல் காடு அங்க எங்கன்னு போய் சுத்தணும். அப்ப சுத்தும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, நான் என்னதான் மறந்தாலும் எனக்கு என்ன ஞாபகம் வந்துருக்கு நீ நினைக்கிறேன், பம்பு செட்டு காடு மேடு புதர் ஞாபகம். எனக்கு புதர் ஞாபகம் வரல, சாரி மாத்தி சொல்லிட்டாங்க. புதர் வந்து இப்ப ரீசனா வந்தது, நம்மளுக்கு ஒரு நடந்துச்சு ஒரு அநியாயம். பம்பு செட்டு 6 முறை வந்துட்டு 60 முறை பேலன்ஸ். அது வந்த உடனே எனக்கு அப்படியே வீடியோ எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு, எப்போ நமக்கு ஃபைனல் கிடைக்கும் அப்படின்ற மைண்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் சரி கடவுள் பாதத்தில் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு நிஜமா அந்த அண்ணா அந்த சொல்லும்போது அப்படிலாம் போய் சுத்தணும், அப்புறம் அந்த காதலும் போச்சுன்னு இருப்பாரு. அப்போ எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு, ஒருத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத அப்படிலாம் அவதூறு பரப்புனது ஞாபகம் வந்துச்சு. அந்த அனுபவத்தை ஷேர் பண்றேன். 3வது காதல் தான் வந்து அந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க ஒய்ஃபோட அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தங்கத்துக்கு நான் முட்டவே இல்லை. ஐயோ இந்த கதையோ பேசிட்டு இருக்காங்க அண்ணாவோட பாஸ்ட் இதெல்லாம் முட்டை. ஆனா வயிறு இருந்துச்சுடா, ஃபுல் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா? அப்புறம் அதான் அப்படிதான் பண்ணும் போல. கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா இருந்துச்சு. பேசி நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிக்கினே சாப்பிட்றோம்ல, அதனால எனக்கு வாழவே தெரியல. ஆனா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, மாம்பழம் சாப்பிடணும் வாய் பிடிக்கும். தங்கத்துக்கு முட்டவே இல்லை நானும். சரி ஓகே, இதுல அழகா பாருங்க அந்த அண்ணாவோட அனுபவம், எங்களோட அனுபவம், நாங்க கஷ்டப்பட்ட ஒரு அந்த வார்த்தை எல்லாமே அடங்கிடுச்சு. சரி ஓகே, இந்த அம்மா இனி ஆக்டிவாகி லைவ் வர பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்காக வேடிக்கை அப்போ நாங்களும் நிறைய வேடிக்கை. உங்களை சுற்றி நல்லா தரணும், கெட்டதெல்லாம் அகண்டணும். எங்களை பிடிச்ச உறவு பிடிக்காத உறவுன்னு சொல்லிட்டு 1% தான் இருக்கும். அது கூட வந்து சாக்கடைங்க, ஒரு சில சாக்கடைங்க. எங்களை பிடிச்ச உறவுகள் தான் நிறைய. ஹாப்பியா இருங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, உங்களை சுற்றி நல்லதா இருக்கணும், எங்களை சுற்றியும் நல்லது இருக்கணும், கெட்டதெல்லாம் அகண்டணும், உங்களை சுற்றியும் கெட்டதெல்லாம் அகண்டணும். சாமி கிட்ட வேண்டிக்கிறோம், ஹாப்பியா இருங்க. ஆடி மாதம் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி எங்களோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் நீங்க காற்று நிறைய அடிக்கும் ஆடி மாசம்னா, சேஃபா இருங்க. மரத்து சைட்லலாம் போயிட்டு மரம் அந்த காத்து அடிக்கும் போதெல்லாம் மரத்து பக்கத்துல நிக்காதீங்க. ஆடி மாசம்னா அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு, ஆடி மாசம் காத்து அடிக்க. ஆனா ஆடி மாசம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது கூழ். ஓகே, ஆடி மாசம்னா கூழ் கருவாடு, அம்மா வீட்டுக்குலாம் போனோம். அப்புறம் நெருப்பு திருவிழா நடக்கும், கும்பம் போடுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. இந்த டைம்ல நிறைய நாள் இருக்கும். இந்த மாசம் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் நிறைய வீடியோஸ் லைனா கொடுக்கலையே. சரி நாங்க எச்சா வச்சுட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆமா,
வந்துட்டோம். சரி ஓகே சாரி பாய் லைவ்ல கொடுங்க. சரி ஓகே இந்த வீடியோ வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பை. இல்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்பயுமே கேட்க மாட்டோம், இதுக்கு மேல கேட்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க ஏதாச்சும் அதிக பிரசங்கியா பேசனாலும் அத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இல்லங்க இத கொஞ்சம் மாத்திட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அதையும் போடுங்க. ஆனா ரொம்ப திமிரா ரொம்ப அகமாவமா பேசனா நாங்க இந்த வீடியோல நீங்க என்ன கமெண்ட் போடுறீங்களோ அதுக்கான பதில வந்து நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். அது எப்படி பேசுவோம்னா நம்ம கூட இதுக்கு முன்னாடி அது பாருங்க ஒருத்தர் பிரியாணி ஏதோ ஒன்னு சொல்லி இருந்தாரு, அது எடுத்து வச்சு நாங்க இன்னும் போடல. அது ஆனா என்ன தெரியல எடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி இதுக்கு வந்து நாங்க எடுத்துலாம் வைக்க மாட்டோம், அந்த ஸ்பாட்லயே கொடுத்துருவோம். வீடியோ வர வர நாங்க எல்லாமே ரிப்ளைவும் வரும். ஆமா. ஓகே பாய்.